இந்திய வரலாற்றிலேயே எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் நடக்காத விஷயம் டிவிகேல நடந்திருக்கு. தமிழகத்துல எந்த ஒரு புதிய கட்சி வந்தாலும் அது பாஜகவோட பி டீம் சொல்றதுதான் திமுகவோட வேலையாவே இருக்கு. அதே மாதிரி தமிழகத்தை வெற்றி கழகத்துக்கு மேலேயும் பாஜகவோட பி டீம்னு சாயம் பூசினாங்க. ஆனா டிவிகே இதுல இருந்து எப்படி வெளியேறிச்சு, இதுல இருந்து எப்படி சுதாரிச்சு நாங்க பாஜக சார்ந்தவங்க அல்ல, அதோட பி டீம் இல்லைன்னு தனித்துவமா நின்னாங்க அப்படிங்கிறது தான் இந்திய வரலாற்றிலே முதல் முறை. எல்லா கட்சிகளையும் பொதுக்குழு செயற்குழு கூட்டம் எல்லாமே நடக்கும், அதுல தீர்மானங்கள் நிறைவேற்றுவாங்க. அதுல தீர்மானங்கள் பல இருக்கும். ஆனா தமிழக வெற்றி கழக பொதுக்குழுல நடந்த ஒரு தீர்மானம் கவனிக்கத்தக்கது. என்ன அப்படின்னா, என்னைக்கும் மதவாத பாஜக கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு பொதுக்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. ஒரே மனதா. இதுக்கு அர்த்தம் விஜய் நினைச்சாலும் கட்சி அனுமதி இல்லாம பாஜக கூட கூட்டணி வைக்க முடியாது. சோ இப்படி ஒரு முடிவெடுத்த தமிழக வெற்றி கழகம் பாஜகவோட பி டீம் சொன்னா இனியும் யாராவது நம்புவாங்களா? சோ தொடர்ந்து திமுக கட்டுக்கதைகளை பரப்பிட்டு தான் இருக்கும், அது நம்ம பிரச்சனை இல்லை. ஆனா மக்கள் உண்மையை உணர்ந்துட்டாங்க. வர்ற தேர்தல்ல யாரு பாஜக பி டீம்னு கிளியரா தெரியும் திமுக அவுட் ஆகும்போது.